Hi guys, so இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நேற்று கிளாஸோட கண்டினியூஷன்ஸ். ஸோ இப்போது நாம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 8 இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா நம்ம வேர்ப் பற்றி ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா அட்வர்ப். அட்வர்ப் வந்து நம்ம எதுக்காக பார்க்குறோம்? அட்வர்ப். ஸோ இதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணுன்னா ரொம்ப ஈஸி. டிஸ்கிரைபிங் வேர்ட் ஆஃப் வேர்ப். ஸோ வேர்ப் பற்றி டிஸ்கிரைப் பண்ணோம். இப்போது ஒரு மனுஷன் வந்து ஒரு வேலையை செய்கிறான்னா இப்போ அந்த வேலை எப்படியெல்லாம் அவன் செஞ்சால் நம்ம சொல்கிறதுக்கு தான் வந்து அட்வர்பை யூஸ் பண்ணுறோம். அட்வர்ப் வந்து மேக்ஸிமம் வந்து அட்வர்ப்ஸ் வந்து ஒரு 100 அட்வர்ப்ஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 95 அட்வர்ப்ஸ் வந்து எல்ஒயில் தான் முடியும். உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளானது தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணதா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் நாட் டிஸ்கிரைப்டு தட் இஸ் நாட் கால்டு அட்வர்ப். எந்த ஒரு வேர்பும் வந்து டிஸ்கிரைபிங் வேர்டு வந்து தேவைப்படும், என்ன நேரமாக தேவைப்பட்டு இருக்காது. பட் சில நேரத்தில் வேர்ப் தேவைப்படும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துப்போம். இப்போது ஈகே இவன் வந்தான்னு கேட்குறோம். இப்போது இவன் வந்தான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எப்போ வந்தான்னு கேள்வி கேட்கலாமா? அப்போது வென், அப்புறம் வென். இப்போ இந்த கேள்விக்கு வந்து he came at 10 AM. ஓகே, சரி. அடுத்தது என்ன கேள்வி கேட்போம்? எங்கே வந்தான்? வேர். இதுக்கான இது பாருங்கள். அப்போது he came to class. அவன் கிளாஸ்க்கு வந்தான். சரி, இப்போது அடுத்ததாக ஒரு கொஸ்டின்ஸ். எப்படி வந்தான் இவன்? அப்போது he came slowly. இப்போ பாருங்கள், டைம், பிளேஸ், மேனர். இப்போ அட்வர்ப் வந்து நம்ம மேஜராக ஒரு 3 டிஸ்கிரைப் பண்ணிப்போம். அட்வர்ப் ஆஃப் மேனர், அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், அட்வர்ப் ஆஃப் டைம். நம்ம நிறைய வந்து அட்வர்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஹெட்டிங்ஸ் கிட்ட வரும். நம்ம அந்த 6 ஹெட்டிங்ஸை விட இந்த 3 ஹெட்டிங்ஸை நல்லா பார்த்துக்கிட்டாலுமே நம்மளால் ஈஸியாக பேச முடியும். நமக்கு என்ன முக்கியமாக புரிஞ்சிக்கணும்னா அட்வர்ப்னா என்ன, எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், மேஜராக அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் நடக்குது, அது எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, அப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா, அதுதான் அட்வர்பு. ஓகே, அதுக்கான ஆன்சர் தான் அட்வர்ப். இப்போ எப்போ வந்தாங்க அவங்க? போன வாரம் வந்தாங்க, லாஸ்ட் வீக், கட்டாயமாக அது அட்வர்பு. எப்படி வந்தாங்க? ஸ்லோவாக வந்தாங்க, வேகமாக வந்தாங்க, எப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ ஒரு நடிகை நடித்தார், எப்படி நடித்தார்? he did well, அவன் நல்லா பண்ணார். he sang well, அவன் நல்லா பாடினார். இப்போ பாஸ்ட்ன்ற அட்வர்பும் வெல்ன்ற அட்வர்பும் வந்து எல்ஒயில் முடியாது. இப்போது ஐ டோல்டு ஃபாஸ்ட், நான் வேகமாக சொன்னேன். அப்போது இந்த இடத்துல வந்து எல்ஒய் முடியல, பார்த்தீங்களா? இது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயந்தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இது போக போகன்றத இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது? இன் கோர்ஸ் ஆஃப் டைம் நீங்கள் சொன்னீங்கன்னா தட் இஸ் கால் போக. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யூ வில் லேர்ன். ஈஸியாக நீங்கள் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யூ வில் லேர்ன். போக நீ கற்றுப்ப. வெரி சிம்பிள், இன் கோர்ஸ் ஆஃப் டைம். அப்போது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது நாம் என்ன பண்ணணும்? முக்கியமாக அதை எப்படி சொல்கிறது அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை மட்டும் நல்லா பார்த்துட்டாலுமே நமக்கு வந்து கிளாரிட்டி வந்துடும். இப்போது அட்வர்ப் ஆஃப் டைம், அட்வர்ப் ஆஃப் மேனர், அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் பார்த்துடும். இதில் கொஞ்சம் சில சென்டென்சஸ் பார்ப்போம். வாட் டு டு? he told indirectly. அவன் மறைமுகமாக சொன்னான். இப்போ பார்த்தோம்னா அட்வர்ப் ஆஃப் டைம் இட்ஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் ஒன். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் ஆல்சோ ஈஸியஸ்ட் ஒன். அட்வர்ப் ஆஃப் மேனர் ஆல்சோ ஈஸியஸ்ட் ஒன். he told indirectly. இப்போ ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்போக்கனில் போவோம்.
ஸோ ஸ்போக்கனில் போகும்போது நம்ம வந்து நேற்று வந்து பார்த்தோம்னா ரொம்ப 2 விஷயத்த பார்த்தோம். நல்லா இங்கிலீஷ் பேசணுன்னா சில விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை வழக்கமாக பண்ண மாட்டோம்னா ஐ டோன்ட் சொல்லுங்கள், ஓகேங்களா? நீங்கள் பண்ணாத விஷயத்த டீன்ட்ல சொல்லுங்கள். சரி, இப்போ இன்றைக்கி ஒன்று நம்ம வந்து பார்க்க போகிறோம். தட் இஸ் ஐ ஹாவன்ட் கான். ஸோ இந்த ஹாவன்ட்டை எப்போ யூஸ் பண்ணுறது? நம்ம ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், இல்லை எதிர்பார்த்தது நடக்கலை. ஸோ நம்ம எதிர்பார்த்து நடக்கலைன்னா நம்ம இதில் சொல்லணும், ஹேவன்ட்டில் சொல்லணும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இல்லை ஒரு விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் டைம் மென்ஷன் பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து ஹேவன்ட் வந்து டெக்னிக்கலாக இதனுடைய டேர்ம் வந்து ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து இல்லை டைம் மென்ஷன் பண்ணக்கூடாது. நம்ம அது அப்புறம் இன்னொரு ரீடிங்கில் கிளியராக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய மெயின் டாபிக் வந்து ஒரு விஷயத்தை நான் செய்யவே இல்லைன்றதை எப்படி நம்ம சொல்கிறது, அதுதான் நம்மளுடைய மெயின் எய்ம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணவே இல்லை. ஸோ ஹேவன்ட் கான். ஸோ தே ஹேவன்ட் கம். அவங்க வரவே இல்லை. ஈஷீட்னா எப்பவுமே ஹேவ் வந்து ஆஸாக மாறும். ஷீ ஹாஸ்ன்ட் கம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேவன்ட் பக்கத்தில் எப்பவுமே verb that form of the verb தான் இருக்கும். ஐஎன்ஜி வராது, ed ஃபார்ம் ஆஃப் த verb வராது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹாஸ்ன்ட் பாஸ்ட். அவன் பாஸ் பண்ணவே இல்லை. சரி, அப்போது இதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறோம். இப்போ ஐ டென்ட் கோ சொல்லும்போது நான் போகல, ஐ ஹாவன்ட் கான்னு சொல்லும்போது நான் போகவே இல்லை. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. ஸோ வெரி ஈஸி. ஸோ ஃபார் ஐ ஹாவன்ட் கான். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். இன்னும் ஒரு வார்த்தை, இதுவரைக்கும், இன்னும். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் போனதில்லை, இன்னும் நான் போகல. ஸோ இப்போது அப்போ அது எப்படி சொல்கிறது? இப்போது he hasn't come yet. எட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டு வந்து எப்போவுமே முன்னாடி போடக்கூடாது. முன்னாடி போனீங்கன்னா அது கன்ஜெக்ஷன் ஆகிடும், மீனிங் மாறிடும். ஸோ பேசும்போது இன்னும்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு தேவைன்னா எட்டு எப்போவுமே பின்னாடி தான் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. he hasn't come yet. ஸோ she hasn't. அப்போது ஒரு விஷயத்த நான் தண்ணி குடிக்கலை, ஐ didn't drink water. நான் தண்ணி குடிக்கவே இல்லை. நான் இப்போ ஒரு சில இடத்துல ஃபீல் பண்ணி சொல்லுவேன் பார்த்தீங்களா, சரி நான் சாப்பிடவே இல்லை, இன்னும் சாப்பிடவே இல்லை. அப்போ அதெல்லாம் ஹாஸ்ன்ட்டோ இல்லை ஹேவன்ட்டோ இல்லாமல் சொல்லவே முடியாது. தே ஹேவன்ட் டோல்ட் எட். ஸோ யூ ஹேவன்ட் நோட்டீஸ் மீன். என்னை பார்க்கவே இல்லை. சரி நான் ஃபஸ்ட் சீன் பார்க்கவே இல்லை. ஐ ஹேவன்ட் சீன் த ஃபஸ்ட் சீன். ஹாவ் நாட் ஷார்ட் பண்ணி ஹேவன்ட் சொல்லுங்கள். ஐ ஹேவன்ட் சீன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாட் எவர் தட். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் பார்க்கவே இல்லை. ஸோ வாட் எவர் தட் தே ஹேவன்ட் டர்ன்டு. அவங்க வரவே. ஸோ தே ஹேவன்ட் ரிட்டர்ன்ட். அவங்க வரவே இல்லை. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலைன்னும் போது டீன்ட்டில் சொல்லணும், செய்யவே இல்லைன்னும் போது ஹேவன்ட்டில் சொல்லணும். அது ரொம்ப ஈஸி. ஸோ இங்கிலீஷ் நல்லா பேசணுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம பேசும்போது நான் செய்யலை, நான் சாப்பிடல, சாதாரணமாக சொல்கிறோம். நம்ம செய்யாத ஒர்க்கை எப்போவுமே டீன்ட்டில் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம செய்யாத ஒர்க்கை டீன்ட்டில் வச்சுக்கணும். நம்ம எதிர்பார்த்து நடக்கலைன்னா எப்போவுமே ஹேவன்ட்டில் சொல்லணும். இன்னும் முடிக்காத விஷயத்தை ஹேவன்ட்டில் சொல்லணும். ஆனால் எட்டு போட்டு சொல்லணும். இப்போ ஐ ஹேவன்ட் ஸ்போக்கன் சொன்னால் நான் பேசவே இல்லை. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ he hasn't come. அவன் வரவே இல்லை. இப்போது இது வந்து முடிஞ்சிடுச்சு. இல்லை எட்டு போட்டால் என்ன பியூட்டி ஆகுதுன்னா இன்னும் வரவே இல்லை. அப்போது விச் மீன்ஸு இன்னும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இன்னும் நடக்கிறதுக்கான, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இப்போ நான் வந்து ஒரு டெய்லர் ஷாப் எடுத்துப்போம். ஸோ இப்போ ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் உங்கள் இப்போ காலேஜ் பசங்க சொல்லுவாங்க நான் அசைன்மெண்ட் பண்ணலை. ஸோ ஐ ஹேவன்ட் டன் அசைன்மெண்ட். ஸோ ஐ ஹேவன்ட் டன் அசைன்மெண்ட் எட். நான் இன்னும் அசைன்மெண்ட் பண்ணவே இல்லை. இன்னும்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் எட் போடுங்க. சோஃபார்னா இது வரைக்கும். நான் சாப்பிட்டதே இல்லை. சோஃபாரை நீங்கள் பின்னாடி போட்டுக்கலாம், முன்னாடி போட்டுக்கலாம், நடுவில் போட்டுக்கலாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஸோ அது வேறு விஷயம், ஓகேங்களா? எட் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ தே ஹேவன்ட் கம் எட். ஐ ஹேவன்ட் கான் சோஃபார். நான் இது வரைக்கும் போனதே இல்லை. இப்போது இதை நீங்கள் இன்னும் எப்படி டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி பார்த்ததில்ல நல்லா பாருங்க. நாம் இன்றைக்கி பார்த்தது என்னென்ன அட்வர்ப். அட்வர்ப் பார்த்தோம்னா அட்வர்புக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரைபிங் வேர்ட் ஆஃப் வேர்ப். இப்போது ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணோம். டைமு, பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து அட்வர்ப்.
ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, அப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? கட்டாயமாக நம்ம கேள்வி கேட்போம். அப்போ அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கொடுத்தா அது அட்வர்பாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அட்வர்ப் வந்து எல்ஒயில் முடியும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? 1-2 அட்வர்ப்ஸ் மட்டும் எல்ஒயில் முடியாது, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, சி இதை நான் ஹைலைட் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு. சி இன் கோர்ஸ் ஆஃப் டைம், இந்த வார்த்தை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம்? ஒரு விஷயம் வந்து போக போகன்னு உங்களுக்கு தேவைன்னா இன் கோர்ஸ் ஆஃப் டைம்னு எடுத்துக்கோங்க. போக போக, இன் கோர்ஸ் ஆஃப் டைம், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யூ வில் லேர்ன், போக போக. ஓகேங்களா? இதுக்கு ஈக்குவலாக கிராஜுவலின்ற ஒரு வார்த்தை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ படிப்படியா அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈ டோல்டு இன்டைரக்ட்லி. ஹேவன்ட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்? ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணவே இல்லைன்னு சொல்லும்போது ஹேவன்ட்டு யூஸ் பண்ணணும். தேங்க்யூ காய்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து யூ கைண்ட்லி ரிவீல் யுவர் கமெண்ட்ஸ், வேல்யூபிள் கமெண்ட்ஸ். we need your comments to develop the class as well as give in different way. Okay, thank you once again.